தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம டெக் டுடே சேனலோட டெக் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாட்ஸ்அப்பில் பலவிதமான அப்டேட் கண்டினியூஸாக இந்த ஒரு சில மாதங்களாக நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் பலவிதமான அப்டேட்ஸ், அதுலேயும் நிறையா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு புது விதமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் இது 3வது அப்டேட் நம்ம வாட்ஸ்அப் நம்மளுக்கு கொடுக்குறது. அது என்ன அப்டேட்னு வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் டெக் டுடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர்ற எந்த டெக் வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு என்ன புது அப்டேட் கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுறேன். வாட்ஸ்அப்பில் போய்ட்டு டெக் டுடேன்னு போய்ட்றேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த மெசேஜ் ஒரு பல்க் எஸ்எம்எஸ்ஸாக ஒரு ஃபோட்டோஸாக சென்ட் ஆகாது. எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்மளோட இப்போ அப்டேட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரே கொலாப்ஸாக கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஃபோட்டோஸ் போய்ட்டு கேலரிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 4-6-7 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் சென்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்மளுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஒன் பை ஒன்னாக சென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் பேக் மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அனுப்பின அந்த நீங்கள் அனுப்பியிருக்கிற எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 8 ஃபோட்டோ ஒரு பல்காக வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபோட்டோஸை ஒன்றை மட்டும் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் இப்படியே கூட பார்த்துக்கலாம். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி பார்த்துக்கலாம் அந்த ஃபோட்டோஸை. உங்களுக்கு நம்மளோட இப்போ நம்ம ஒரு மெசேஜ் இங்கே அனுப்பியிருக்கோம் அப்படின்னா கீழே ஒரு 10 ஃபோட்டோ இல்லை 15 ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருப்போம். அதை மறுபடியும் நம்ம எஸ்எம்எஸ்க்கு போகணும்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி மேலே போய் பார்க்கணும். ஆனால் நம்ம இப்போ அந்த மாதிரி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளோட வாட்ஸ்அப் நம்மளுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப் ஆகி ஒரே இதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அப்டேட் நீங்கள் மெசேஞ்சரில் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்மளோட வாட்ஸ்அப்லேயும் அது கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நம்மளோட புது வாட்ஸ்அப்பில் என்ன அப்டேட் வந்திருக்குறது கிளியராக தெரிஞ்சுப்பாங்க. இன்னொரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.